விஜய்க்கு வசமாகுமா யூத் வாக்குகள்? தமிழக வாக்காளர்களில் 6இல் ஒருவர் இளம் வாக்காளர் என்கிறது ஒரு புள்ளி விவரம். இவர்களை, குறிப்பாக ஜென்சி இளைஞர்களை தாவேகா பக்கம் வளைக்க விஜய் முயற்சிப்பது கண்கூடாக தெரிகிறது. திருச்சி, அரியலூரை தொடர்ந்து நாகப்பட்டினம், திருவாரூரில் பிரச்சாரம் செய்து முடித்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். விஜய் அரசியலுக்கு வந்ததுமே அவர் கொள்கையை சொல்லட்டும் என்ற குரல் எழுந்தது. அதற்கு தமது தரப்பு பதிலாக திமுக தான் எங்கள் அரசியல் எதிரி, பாஜக தான் எங்கள் கொள்கை எதிரி என 2 மாநாட்டு மேடைகளில் சிம்பிளாக முழங்கினார் விஜய். பின்னர் களத்துக்கு வந்து மக்களை சந்திக்கட்டும் என்ற விமர்சனங்கள் எழுந்தது. இதோ இப்போது சனிக்கிழமைகளில் மக்களை சந்தித்து வரும் விஜய், எழுதி கொடுத்ததை படிப்பது, அதுவும் ஒரு நடிகருக்கு அதை செய்வது என்ன அத்தனை சிரமமா? செய்தியாளர்களை சந்தித்து அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும் பார்ப்போம் என்ற விமர்சனங்கள் எழத் தொடங்கியுள்ளன. ஆனால் வடிவேலு சுந்தர் சி காமெடி போல் இதோ உங்கள் ஏரியாவுக்கே வீட்டுக்கே வந்துட்டேன் தொனியில் எல்லாவற்றிலும் விஜய் ஸ்கோர் செய்து வருகிறார் என்கின்றனர் தாவேகா நண்பாக்கள். விஜய்க்கு பெரும் கூட்டம் கூடுவது அவர் திரைப்பிரபலம் என்பதால் தான் என்றாலும் வழக்கமான அரசியல் பாணியை தாண்டிய அவருடைய அப்ரோச் பலவும் ஜென்சி தலைமுறை வாக்காளர்களை நோக்கி இருப்பதை கவனிக்கலாம். எனினும் விஜயின் பிரச்சார பேச்சுகளின் போது கொட்டுகின்ற எழுத்து பிழையும் தகவல் பிழையும் அவருக்கே பேக்ஃபயர் ஆகக்கூடும் என்ற கருத்துக்களும் இப்போது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் வழக்கமான பாணியை உடைத்து தெளிவான உச்சரிப்பில் தமிழ் இருந்தாலும் திருக்குறள், சங்கத்து பாடல் என எதையாவது கோட் செய்தாலும் கூட அது இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் ஏற்ற இறக்கங்களோடு சினிமா டயலாக் டெலிவரி போல் வாய்ப்புள்ள ராஜா போன்ற பஞ்சுகளுடன் இளசுகளுக்கான ட்ரெண்ட் செட் செய்தவர் தான் சீமான். நம் மொழி, நம் உடல் மொழி, நாம் பேசும் பஞ்ச் வார்த்தைகளை மேடையில் ஒருவர் பேசுகிறார், அரசியலை நாம் ரசிக்கும்படி பேசுகிறார் என்று சீமான் பின்னால் தம்பிகள் சென்றனர். சீமானின் பேச்சுக்கள் சில நேரங்களில் தடித்த வார்த்தைகள் கொண்டதாகவும் அவதூறான கருத்துக்கள் கொண்டதாகவும் கூட இருந்திருக்கிறது. ஆனாலும் நாத்தக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவது வரை அதை கொண்டு சென்றவர்கள் சீமான் பேச்சால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் தான். 2024 மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி மொத்தமாக 8.19% வாக்குகளை பெற்றது. இதையெல்லாம் சாத்தியப்படுத்தியதில் இளம் தலைமுறையினர் பங்கு மிக முக்கியம். இப்போது விஜயின் அரசியல் பேச்சு சீமானின் அப்டேட்டட் வெர்ஷன் போல் இருப்பதை உணர முடிகிறது என்று சில அரசியல் பார்வையாளர்கள் கணிக்கின்றனர். எழுதி கொடுத்த பேச்சுதான் என்பது அப்பட்டமாக தெரிந்தாலும் கூட அதை உத்வேகத்தோடு அதே வேளையில் ஜென்சி இளைஞர்களின் இன்ஸ்டா, வாட்ஸ்அப் மொழியில் அவர்களை ஈர்க்கும் வகையில் பேசிக் கொண்டிருக்கிறார் விஜய். தமிழகத்தை பொறுத்தவரை பொதுவாகவே ஜென்சி இளைஞர்களின் சாட்கள் தங்கிலீஷில் தான் அதிகமாக இருக்கும். விஜயும் தனது அரசியல் உரைகளில் தங்கிலீஷ் கலந்து பேசுவதை உறுதி செய்வதையும் கவனிக்க முடிகிறது. வேரூன்றிய அரசியல் கட்சிகளின் தலைவர்களை நோக்கி கட்சி கொடி வண்ண துண்டுகளை விசிறியடிக்க முடியாது. ஆனால் அப்படி செய்தால் அந்த கொடியை வாஞ்சையோடு தோளில் சால்வையாக போட்டுக் கொள்கிறார் விஜய். சில நேரங்களில் அதை தலையில் கட்டியும் கொள்கிறார். விஜய் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரும் ரசிகர்கள் தலையில் கலர் கலராக கர்ச்சீஃப் கட்டி கொள்வது போல் நெற்றி பட்டையாக கட்சி கொடியை கட்டி நானும் உங்களை போலதான் ப்ரோ என்று பதிவு செய்கிறார். அரசியல் மேடைக்கான சவால்களை கூட இளைஞர்களின் ஏரியா பிரச்சனை சவால் போல் என்ன மிரட்டி பார்க்கிறீர்களா, தில்லிருந்தா கெத்திருந்தா வந்து மோதுங்கள் என்று பேசுகிறார். நான் தனியாள் இல்லை சார், தாவேகா மாபெரும் இளைஞர் இயக்கம் என்ற விஜயின் பேச்சு துளிகள் ரீல்களாக கட் செய்யப்படுகின்றன. விஜய் அரசியலில் கவன ஈர்ப்பு என்பது ரசிகர்களை கடந்து இளைஞர்கள், பெண்கள், சிறுபான்மையினர் என்று பரவிக்கொண்டிருப்பதாக தாவேகாவினர் நம்புகின்றனர். ஆனால் விஜய்க்கு கூட்டம் கூடுவது அவர் மீதான அரசியல் எதிர்பார்ப்புக்காக அல்லாமல் உச்ச நட்சத்திரத்தை பார்க்கும் ஆர்வம் மட்டுமே என்கின்றனர் எதிர்த்தரப்பினர். விஜயின் ரசிகர்கள் இன்னும் முழுமையாக அரசியல் மயமாக்கப்படவில்லை. அவர்கள் ஈர்ப்பு அரசியலையும் தாண்டி அரசியல் மயமாக்கப்பட்ட படையாக மாற வேண்டும் என்பது விஜய் ரசிகர்கள் தாண்டிய ஜென்சி இளைஞர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதாவது இணையத்தில் எதிர்த்தரப்பினரால் நிறுவப்படும் தற்குறி எனும் இமேஜை உடைப்பதே தாவேகாவுக்கு பெரும் சவால்.
விஜய் அரசியலில் ஈர்க்கப்பட்ட ஒரு இளைஞர் கூறுகையில், விஜய்க்கு இப்போது ஒரு கூட்டம் கூடுகிறது. எங்களை போன்ற இளைஞர்களையும் தாண்டி எங்கள் மாமா, சித்தப்பா, அப்பா, அம்மா என்று விஜய் பேச்சை கவனிக்கின்றனர். இப்போது ஊர் ஊராக செல்லும் விஜய் ஏன் அந்தந்த மாவட்ட செயலாளர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க கூடாது? அப்படி செய்தால் அந்தந்த ஊர் மக்களுக்கும் அவரது கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கும் இடையே ஒரு பாண்டிங் ஏற்படும். மேலும் மாவட்ட குறைதீர் கூட்டங்களில் அந்த மாவட்ட செயலாளர்கள் மக்களுக்காக சென்று குரல் கொடுத்தால் இன்னும் கட்சி மீது கூடுதல் நம்பிக்கை வருமல்லவா என்று வினவுகிறார். திமுக, அதிமுக என இரு பெரும் திராவிட கட்சிகளும் எளிய மக்களுக்காக அறிவித்த சலுகைகள், விலையில்லா திட்டங்கள் ஏராளம். இப்போது ஆளும் திமுக மாணவர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பல்வேறு திட்டங்களையும் செய்யும் நிலையில் தாவேகாவுக்கு கூட்டம் கூடுகிறது என்பது நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டியதுதான். சோசியல் மீடியாவில் அரசியல் பேசும் இளைஞர்கள் யாரும் களத்துக்கு வரமாட்டார்கள் என்ற கருத்தாக்கத்தை உடைத்துள்ள விஜய் அவர்களை வாக்குச்சாவடிகளை நோக்கி படையெடுக்க வைக்கவும் செய்வார் என்ற நம்பிக்கையும் வலுத்துள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கணிக்கின்றனர். அதே வேளையில் விஜய் தனது பேச்சுகளில் பிழைகளை தவிர்க்க மெனக்கிட வேண்டும், இல்லையேல் இளைஞர்களிடம் கூட அவர் எக்ஸ்போஸ் ஆவதற்கான சாத்தியம் உண்டு என்றும் எச்சரிக்கின்றனர். ஆக ஜென்சி தலைமுறையினரை ஈர்க்கும் விஜயின் வியூகம் 2026 தேர்தல் களத்தில் கை கொடுக்குமா என்பதை நிர்ணயிக்க போவது அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமைகள் தான். ஆம், தான் செல்லும் மாவட்டங்களில் மாஸ்க் குறையாமல் பார்த்துக் கொள்வதிலும் அந்த பிரச்சார லைவ் வீடியோக்களில் வியூஸ் குறையாமல் கவனித்துக் கொள்வதிலும் தனது ஒவ்வொரு சனிக்கிழமைக்காகவும் விஜய் இன்னும் நிறையவே ஹோம்வொர்க் செய்ய வேண்டியிருக்கும்.